வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மங்கள சமரவீர உள்ளிட்ட 11 பேரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு. கைது செய்யப்பட்டிருந்த 34 சந்தேக நபர்கள் மீண்டும் விளக்கமறியலில். கருவா புல்லுகள் மற்றும் ராணுவ தளபதி குறித்து அமைச்சர் பிலால் வீரவங்ச கருத்து. மாத்தரை தாக்குதல் தொடர்பில் பிதுர விக்ரமநாயக்க கருத்து. அனைத்திலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் 7% கட்டண அதிகரிப்பை நிராகரித்துள்ளது. வடமாகாண சபையில் அமைச்சர்களாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டவர்கள் இன்று தமது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றனர். இதற்கமைய வேளாண்மை, கால்நடை, நீர்ப்பாசன மற்றும் சூழல் அமைச்சராக பி ஐங்கரநேசன் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார். கல்வி கலாசார அமைச்சராக டி குருகுலராஜாவும், சுகாதார அமைச்சராக வைத்திய கலாநிதி பி சத்தியலிங்கமும் யாழ்ப்பாணத்தில் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றனர். இதேவேளை மீன்பிடி, போக்குவரத்து, கிராம அபிவிருத்தி அமைச்சராக டனீஸ்வரனும் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிட்டவர்களில் 30 பேர் வடமாகாண சபைக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் கடந்த 11ஆம் தேதி இடம்பெற்ற நிகழ்வின் போது அந்த கூட்டமைப்பின் 21 பிரதிநிதிகள் மாத்திரம் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டிருந்தனர். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்டு தெரிவான எம் கே சிவாஜிலிங்கம் முள்ளிவாய்க்காலில் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இதேவேளை பிளாட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் அந்த கட்சியின் உறுப்பினர் லிங்கநாதன் ஆகியோரும் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். பிளாட் அமைப்பின் செயலாளர் சதானந்த முன்னிலையில் இந்த சத்தியப்பிரமாண நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி வடமாகாணத்தில் போட்டியிட்டு தெரிவான மேலும் 2 கொழும்பில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். இதன்படி டாக்டர் குணசீலம் மற்றும் துரைராசா ரவிகரன் ஆகியோர் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். சிலர் மற்றவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்ட போது வர முடியாமல் போய்விட்டது என்று இருவர் வர முடியாததுக்கு காரணங்களை குறிப்பிட்டு என் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள். உறுப்பினர்கள் இடையே சில நேரங்களில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடும், மனத்தாக்கங்கள் இருக்கக்கூடும். ஏனென்றால் குறிப்பிட்ட சில பதவிகளை பலருக்கு பகிர்ந்து கொடுப்பது என்பது மிக கடினமான ஒரு விடயம். அப்படி இருந்தும் எங்களால் முடியுமானவற்றை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதனால் சிலர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். வடமாகாணத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ள மேலும் 4 இதுவரை சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர உள்ளிட்ட 11 பேரை கைது செய்து நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்துமாறு மாத்தறை நீதவான் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். மாத்தறை பகுதியில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் குறித்து போலீசார் நீதிமன்றத்தில் விடயங்களை சமர்ப்பித்துள்ளதுடன் அதனை கவனத்தில் கொண்ட நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள 34 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவை விலக கோரி மாத்தறையில் முன்னெடுக்கப்பட்ட பேரணியின் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் 32 பேர் இன்று அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். சந்தேக நபர்களை எதிர்வரும் 21ஆம் தேதி மீண்டும் அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். මේක සැලසුම් කරු තමයි මංගල සමරවීර පොලිසියෙන් අපි ඉල්ලීමක් කරනවා වහාම අත්අඩංගුවට ගන්න சுதத் சந்திரசேகர் அத்தனுடன் மங்கள சமரவீரவே இதனை திட்டமிட்டிருந்தமையினால் அவரை உடனடியாக கைது செய்யுமாறு போலீசாரிடம் நாம் கோரிக்கை விடுத்திருந்தோம். சுதத் சந்திரசேகரவை கைது செய்யுங்கள், சாதாரண மக்களை கைது செய்ய வேண்டாம்.
எவ்வாறாயினும் அவர் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர். எமது தரப்பைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒலிபெருக்கியை பொருத்தி வாகனத்தை செலுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒருவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். 33 பேரில் பெரும் எண்ணிக்கையிலான ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் இருக்கின்றனர். மாத்தறை நகரில் உள்ள லயனல் கொடிகாரவை நான் நன்கறிவேன். மிகவும் அப்பாவியான ஒரு நபர். அவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பகல் வேளையில் போதி பூஜைக்கு செல்வதாக கூறியே மங்கள சமரவீர பேரணியை நடத்தியிருந்தார். அடையாளம் காண முடியாத நபர் ஒருவரின் நிலப்படத்தை இன்றும் நாம் ரசிகர்களின் பார்வைக்கு விடுத்திருந்தோம். இதன்படி எமது ரசிகர்களில் பலர் அவரை அடையாளம் கண்டிருந்தனர். மாத்தறை மோதலுடன் தொடர்புடைய இந்த பெண்கள் உங்களுக்கு தெரியுமா? கருவாத்தடிகள் ராணுவ தளபதி குறித்து பொறியியல் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் விமல் வீரவங்ச இன்று கண்டியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது கருத்து தெரிவித்தார். ஆரம்பத்தில் கலக தடுப்பு ராணுவம் அரசாங்கத்திடம் இருப்பதாக கூறினர். ஆனால் தற்போது எதிர்க்கட்சியில் கருவாத்தடி ராணுவம் ஒன்று இருக்கின்றது. ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கலக தடுப்பு ராணுவத்தை தோல்வியடைய செய்வோம் என்று கூறினார்கள். தற்போது எதிர்க்கட்சியின் கருவாத்தடி ராணுவ தாக்குதலை தடுப்போம் என்று நாம் கூற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பிரிகேடியர் மங்கள சமரவீரதான் இந்த கருவாத்தடி படையின் தளபதி. எதிர்க்கட்சியில் உள்ளவர்களின் தலை குழம்பியுள்ளது. தற்போது கைகளில் தடிகளை எடுத்துக்கொண்டு எதிரில் வருகின்றவர்களை தாக்குவதை தவிர அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது. தமது கட்சிக்காரர்களை தாக்கி தமது கவலையை வெளிப்படுத்திக் கொள்கின்றனர். அவ்வாறின்றி அவர்களின் கவலை வெளிப்படுத்த முடியாது. கடவுளே, இவர்கள் முடிவில்லாமல் தோல்வியடைகின்றனர். மாத்தறை சம்பவம் குறித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரம் நாயக்க இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது கருத்தை பதிவு செய்தார். ஜனநாயகம் போன்றவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும் அல்லவா? அதிகமானோரின் எண்ணங்களுக்கு தலை சாய்ப்பதையே கூறுகின்றேன். வீதிகளில் நேற்று முன்தின மோதலில் ஈடுபட்டதனை நான் அவதானித்தேன். புல்லுகளை கொண்டு எவ்வாறு தாக்குதல் நடத்தினார்கள். அரசியல் குறித்து நான் கதைக்கவில்லை. நமது பிள்ளைகளுக்கான எடுத்துக்காட்டாக இது அமைகின்ற ஒரு பிரச்சனையாகும். வீதி வீதியாக மோதிக்கொண்டாலும் ஏனையோருடன் கதைக்கும் உரிமைகளை பறித்துக் கொண்டாலும் நாட்டின் அபிவிருத்திக்கு பாதிப்பு ஏற்படும். அதனையிட்டு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நான் பெயர்களை கூற விரும்புவதில்லை. அண்மையில் மாத்தறை பகுதியில் இடம்பெற்ற சம்பவத்தை முழுமையாக ஒளிபரப்பு செய்வதற்கு சிரச ஊடக வலையமைப்பு பாரிய உதவிகளை செய்திருந்தது. மங்கள சமரவீரவின் அரசியல் நுணுக்கம் குறித்து சிறந்த முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரபல அரசியல் ஆய்வாளர் கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவிக்கின்றார். நாளை இரவு ஒளிபரப்பாக உள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் சிதிஜெய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මංගල සමරවීර මහත්මයා ලිපියක් ලිව්වා. සන්ඩේ ටයිම්ස් පුවත්පත ලිපියක් ලිව්වා. ඒක වෙන තැන්වලත් පළ වුණා. ඇයි මම රනිල්ට සහයෝගය දෙන්නේ? ඒ කියන්නේ මේ අර සිද්ධියට කලින් මම හිතන්නේ ඒ දවස්වල මංගල සමරවීර මහත්මයා කියලා තිබුණා. එක්සත් ජාතික පක්ෂය දැන් තමුන් ඉන්න ස්ථාවරය ටිකක් වෙනස් කරන්න ඕනේ. ඉතින් මම ඒ කියනවා නම් බැලුවා මේ හොඳ තරකට යන්න හදන්නේ කියලා. නෑ. இந்த சம்பவத்துக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் மங்கள சமரவீர சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியிருந்தார். அது ஏனைய ஊடகங்களிலும் வெளியானது. ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்று மங்கள சமரவீர குறிப்பிட்டார். சிறந்தது ஒரு இடத்திற்கு தான் செல்கின்றது என்று நான் நினைத்தேன். அடுத்த தேர்தலின் போது தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் வாக்குகள் தான் தேர்தலை தீர்மானிக்கும். அந்த வாக்குகளை பெற்றுக்கொள்வதோடு சர்வதேசத்தின் ஒத்துழைப்புகளையும் ரணில் விக்ரமசிங்கவினால் பெற்றுக்கொள்ள முடியும். அவரால் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும். எனவே அவர் தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும்.
நான் இதை நகைச்சுவையாக கூறினேன். மங்கள சமரவீரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர் பண்டாரநாயக்க குடும்பத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளார். அவருக்கு பண்டாரநாயக்க குடும்பத்தார் என்று கூறியது எனக்கு நினைவு இருக்கின்றது. அவர் பண்டாரநாயக்க குடும்பத்தாரின் செயற்பாட்டாளர். பண்டாரநாயக்க குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு அரசியல் பிரவேசத்தை உருவாக்க வேண்டும். எனவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு புதிய ஒரு தலைமைத்துவத்தை வழங்கி ஐக்கிய தேசிய கட்சியை புதுப்பிக்க கூடாது. பொது வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாக்குகளை உடைப்பது என்றால் ஐக்கிய தேசிய கட்சி வலுப்பெறக்கூடாது. அவ்வாறு இந்த கட்சி பலமடைந்தால் பண்டாரநாயக்க குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு இடம் இல்லாமல் போகும் அல்லவா? இந்த இடத்தை பெற்றுக் கொள்வதற்கு ரணில் விக்ரமசிங்கவை அதே தரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குகளை 25% வரை குறைத்து பண்டாரநாயக்க குடும்பத்தை பிரவேசிக்க வைக்க முடியும். அதுதான் அவரின் அரசியல் நுணுக்கம். සීමා කරලා බණ්ඩාරනායක වරු උතන දාගෙන මොන හරි කරන්න පුළුවන්. ඒක තමයි මූලෝපාය. புல்லுகளை வழங்கி இளைஞர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் தென்மாகாண சபை உறுப்பினர் அசோக் தனவாங்ச இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது கருத்து வெளியிட்டார். மேரட்டே දේශපාලන පක්ෂවලට ආණ්ඩුවට වගේම ආණ්ඩුව ගන්න ඉන්න இந்த நாட்டின் அரசியல் கட்சிகளுக்கு அரசாங்கத்தை போன்று ஆட்சியை பெற்றுக் கொள்ள உள்ள கட்சிகளுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியும் இளைஞர்கள் தொடர்பில் இதைவிட சிந்தித்து செயற்பட வேண்டும். கடந்த 5ஆம் திகதி மாத்தறையில் பெரும் யுத்தம் இடம்பெறுவதை நான் கண்டேன். சிரசு, ITN மற்றும் மௌபிமா ஆகிய ஊடகங்களில் எனது படத்தையும் காட்டி தாக்குதலுக்கு சென்றதை போன்று காட்டினார்கள். ஆனால் எனது உண்மையான நிலைப்பாட்டை கூறி அந்த தாக்குதலுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என கூறியதும் அதனை ஏற்றுக்கொண்டு 3 ஊடகங்களுமே எனக்கு உண்மையை கூறுவதற்கு சந்தர்ப்பம் அளித்தது. இதற்காக நான் நன்றி கூறுகின்றேன். அந்த புகைப்படங்களை பார்த்தால் பெரும்பாலான இளைஞர்கள் தாக்குவதற்காக ஓடி வருகின்றனர். இளைஞர்களை பயன்படுத்தியே தாக்குதல்களை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியினரை தாக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி இளைஞர்களையே பயன்படுத்தி உள்ளமை தெரிய வருகின்றது. ஆகவே இளைஞர்களின் பிரச்சனைகளை இவ்வாறு பொல்லுகளை கையில் கொடுத்து தீர்க்க முடியாது. நம்பிக்கை ஏற்படக்கூடிய வேலை திட்டமே தேவைப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ பொறுப்பிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவை விலகுமாறு வலியுறுத்தி நடைபெற்ற பேரணியின் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தமது ஆதரவாளர்களில் 90% ஈக்கில் குச்சிகள் கூட இருக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர தெரிவிக்கின்றார். பத்திரிகை ஒன்றுக்கு இன்று வழங்கிய சபை ஒன்றிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ඉරටු නෙවෙයි අර ඉරටු කතාව කියලා අර කුරුඳු පොළු දැකලා තියෙනවා මෙහෙම කුරුඳු පොළු. இவை ஈக்கில் குச்சிகள் அல்ல. ஈக்கில் குச்சிகள் என கூறி கருவா தடிகளை கொண்டு செல்கின்றனர். 6 அடி உயரமான கருவா தடிகள். அதால் தாக்கினால் ஒரு மனிதர் உயிரிழந்து விடுவார். கருவா தடிகளை விநியோகித்தவர்கள் யார்? கருவா தடிகளை உறுப்பினர்களே பகிர்ந்தளித்தனர். එතකොට මේ කුරුඳු පොළු බෙදුවේ කවුද? මේ කුරුඳු පොළු බෙදුවේ මේ කියන മന്ത്രിවරයා.